கைஸ், இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன்ல என்னோட பணத்தை எஃப்டில மட்டும் போட்டு என்னோட கேபிட்டலை க்ரோ பண்ண முடியுமா? இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இல்லைன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டில போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? இன்னைக்கு வீடியோல எஃப்டி, ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மூணுதுல எதுல உங்க பணத்தை போட்டா ஃபாஸ்டா க்ரோ ஆகும் அப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோல லைவ் கால்குலேஷனோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எஃப்டினா என்னன்னு பார்ப்போம். எஃப்டின்றது பிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க. நீங்க எஃப்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பேங்க்குக்கு எந்த பேங்க்குக்கு வேணா போய் எஃப்டில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொன்னீங்கனாலே போதும், அவங்க உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்க கொடுக்குற அமௌண்ட்டை எஃப்டில போட்டுருவாங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஆனுவலி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதுல இருக்கிற ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை கேரண்டீடு சேஃப்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேங்க்ல நீங்க போட்டிருக்க அமௌண்ட் 100% செக்யூரா இருக்கும். ஸோ இதோட டார்க் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் தான். எஸ், இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃபிளேஷனே 5 to 6%. பட் எஃப்டியோட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 6 to 7%. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா விலைவாசி உயர்ற அதே ஸ்பீட்ல தான் எஃப்டில நீங்க போட்டிருக்க அமௌண்ட்டும் க்ரோ ஆகும். அதாவது உங்க பணம் செக்யூரா இருக்கும், ஆனா வெல்த் க்ரோ ஆகாது. செகண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட்